அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை ஆல்ரெடி 6 ராசிக்கான பலன்களை நேற்று வீடியோவை போட்டுட்டேன். மேஷம் முதல் கன்னி வரை. இந்த வீடியோவில் துலாம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த குரு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி கடகத்துக்கு வருது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரமாகுது. குரு வக்ரமாகுது. உச்ச குரு கடகத்துல குரு உச்சம் பெற்ற குரு வக்ரமாகிறது. அப் டு டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் கடகத்துல தான் இருக்கு. அந்த வக்ர காலம் என்பது ஒரு வகையான பலன்களையும், அதே போல டிசம்பர் 6ஆம் தேதி மீண்டும் மிதுனத்துக்கு பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்திலிருந்து அப் டு மார்ச் 11ஆம் தேதி வரலும் வக்ரகதியில் இருக்கும். ஸோ மிதுனத்தில் டிசம்பர் 6லிருந்து மார்ச் 11ஆம் தேதி வரலும் மிதுனத்திலிருந்து வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரத்துக்கான பலன் ஒரு மாதிரியாகவும் இருக்கும். இதில் சில ராசிகளுக்கு நன்மையாகவும் சில ராசிகளுக்கு சில பாதிப்பும் சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதை பற்றிய கைடன்ஸ் தான் இந்த பதிவு. ஒரு பொது பலனாக தான் பார்க்குறோம். இப்போது இந்த குரு வக்ரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் ஆகும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படும். இருக்கக்கூடிய பாவகத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், அதிகமாகவே ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் ராசி லக்னத்துக்கு எந்த பாவகமோ அந்த பாவகம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இந்த கிரகமும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கோச்சாரத்தில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நன்மையும் தீமையும் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா வலிமையோடு இருக்கிறாரு, வர்க்க பலத்தோடு இருக்கிறாருனாக அது இந்த வக்ர காலம் என்பது பாசிட்டிவான இடத்துல இருக்குன்னாக்க பாசிட்டிவாகவே இருக்கும் நிறைய. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு நீசம் அசங்கம் பெற்று இருக்காரு, பகை வீட்டில் இருக்கு, வர்க்க பலம் இல்லாமல் இருக்குன்னாக்க, அல்லது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் ஆகலை அப்படின்னாலையும் அதோட பலன்கள் குறைவாக இருக்கும், நன்மைகள் குறைவாக இருக்கும், தீமையெல்லாம் பெருசாக நடக்காது. குரு ஒரு சுபகிரகம். வக்ரம் ஆகிறதுனால தன்னுடைய சுப காரகத்துவங்கள் தான் அதிகம். அந்த சுப காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்வார். அப்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகத்தில் சப்போஸ் குரு வலிமை இல்லாமல் இருக்குது, அஸ்தங்கமாயிருக்கு, நீசமாயிருக்குன்னா பெருசாக பயப்பட தேவையில்லை. பெரிய நன்மை இருக்காது, பெரிய தீமையும் இருக்காது. அதே போல் நம்ம ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுனாக்க இந்த கோச்சாரத்தில் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஒரு பெனிஃபிட்டான காலகட்டமாக இருக்கும். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்கு குரு ஆதிபத்தியத்து அடிப்படையில் பார்க்கும்போது அசுப கிரகம். 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து இருக்கும். நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் பெற்று 10ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த 10ஆம் பாவகத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இந்த அக்டோபர் டு நவம்பர் 11 வரலும் தொழிலில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வக்ரம் ஆகாமல் 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சில எதிரி தொல்லை, மறைமுக எதிரி தொல்லை அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்லாம் கூட இருக்கும். நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் உச்ச குரு வக்ரம் ஆகிறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் ஒர்க் ப்ரெஷர் கூட இருக்காது பெருசாக. அதே மாதிரி டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. மேலும் பாக்கியங்கள் கைகூடும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 4ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புதிய வாகனம் எடுப்பீங்க. சில பேருக்கு புதிய சொத்து அல்லது புதிய வீடே வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. சொத்து வீடு வகையில் ஆதாயங்கள் உண்டு. தாயாரின் உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும். தாயாரின் உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய உடல்நலத்திலையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதாவது நவம்பர்லேருந்து டிசம்பர் 6க்குள்ள மீண்டும் பின்னோக்கி மிதுனத்துக்கே சென்று அங்கே வக்ரகதியில் தான் இருக்குது மார்ச் வரலும். ஸோ 9ஆம் பாவகத்தில் குரு வக்ரம் பெற்று இருக்கு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது நல்லது தான். 9ஆம் பாவகத்தில் வக்ரம் பெற்றிருந்தால் அந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணோம். திரிகோணஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், இந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பேர் புகழ் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதே போல் புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் அமையும். பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க வரன்கள் கைகூடும்.
புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா புத்திரபாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று கொஞ்சம் வீசும். அதனால துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வக்ர காலம் என்பது நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து அப் டு மார்ச் 11ஆம் தேதி வரலும் சிறப்பானதாகவே இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றங்களை எடுக்கக்கூடிய முடிவுகளை அடிப்படையில் நல்ல முடிவுகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஜாதகத்திலையும் குரு வந்து வக்கரமாக இருந்துச்சுன்னா 100% பாசிட்டிவாகவே இருக்கும். சப்போஸ் என் ஜாதகத்தில் குரு வக்கரமாகலை, நீசமாக இருக்குது, எனக்கு குரு தசையும் நடக்கலை, எனக்கு என்ன பலன் நடக்கும்னாக்க பெருசாக தீமையெல்லாம் நடக்காது. நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது நம்மளுடைய பிராப்தங்கள், உங்களுக்கு அந்த பிராப்தம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கும். இந்த கோச்சாரத்தில் குரு வக்கரமாகிறதுனால பெரிய இம்பேக்ட் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ன்றது கிடையாது. பாசிட்டிவ் நடக்கலாம் கூட நெகட்டிவ் ஏற்படாது. அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் வக்ரம் பெற்று இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி வரலாம். திரிகோணஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று உச்ச குரு வக்ரம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அதாவது வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்றதுனால வந்து பெருசாக நெகட்டிவ்லாம் கொடுத்துறாது. விருச்சிக ராசிக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பெல்லாம் வந்து நீங்கும். சொல்லப்போனாக இந்த விருச்சிகம் ராசிக்கு 9ஆம் பாவகத்திலிருந்து குரு வக்ரம் ஆகிறதுனால பெரிய அளவுக்கு தீமை கிடையாது, நன்மைகள் தான். உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் நீங்கும், உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். அதே போல சில பேருக்கு பிரிந்து போன நண்பர்கள், பிரிந்து போன உறவுகள், அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நேரத்தில் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் பார்த்தீங்கன்னா வரன் அமையும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமையும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். டிசம்பர் 6ஆம் தேதி வரை. டிசம்பர் 6லிருந்து அப் டு மார்ச் 11 வரலும் 8ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கும். இந்த 8ஆம் பாவகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதும் தொலைதூர பயணங்கள், புதிய வேலைக்காக இடமாற்றம் அமையிறது, திடீர்னு வருமானமும் வரும், சுப செலவுகள் இல்லத்தில் ஏற்படும், கடன் வாங்கியாவது சுப செலவுகள் ஏற்படும், வேற ஒரு இடத்துல நீங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த 8ஆம் பாவகத்தில் குரு இருந்து வக்ரமாகிறதுனால உங்களுக்கு வந்து கடன் வாங்கியாவது சுப விரயங்கள் ஏற்படும். இந்த விருச்சிகம் ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுனாக்க இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. இதில் நவம்பர் 27ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிடும். சனி வக்ர நிவர்த்தி ஆனாவே உங்களுக்கு இந்த பிள்ளைகள் தொடர்பான கவலை, பிரச்சனை, அதே போல் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் நீங்கும். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எதிர்பாலினர் உறவில் சில பேருக்கெல்லாம் சிக்கல்கள், அந்த சிக்கலும் வந்து உங்களுக்கு டிசம்பர்லேருந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுனாவே உங்கள் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும். அதுவும் குறிப்பாக இது கோச்சார அடிப்படையில் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்திலையும் குரு வக்ரமாக இருக்குது, இப்போ குரு தசை நடக்குதுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு படி உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும். அந்த வகையில் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அரசு பணிக்கான வாய்ப்பு, அல்லது ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு வேலையில், அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், ஃபேவரபிள் இடமாற்றம், இதெல்லாமும் உங்களுக்கு இந்த டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரமாவது நல்லது தான். நஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் குறையும். அடுத்ததாக தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு குரு ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி. இந்த குரு வந்து 8ஆம் பாவகத்திலிருந்து வக்ரமாகுது. அதாவது நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் 8ஆம் பாவகத்திலேயே இருந்து வக்ரம் பெற்று இருக்கும். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது வேலையில் ஒரு பதவி உயர்வுடன் இடமாற்றத்தை சந்திப்பீங்க. சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய கடன்கள் ஏற்படும். கடன் வாங்கி சுப விரயங்கள் ஏற்படுத்துவீங்க. பண வரவு திடீர்னு ஏற்படும். அதே போல் கடனும் திடீர்னு ஏற்படும். உடல்நலத்தில் பெருசாக தொந்தரவு இருக்காது. இந்த 8ஆம் பாவகத்தில் இருந்த குரு வந்து 4ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. நவம்பர் 27ஆம் தேதி இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இழுபறிகள், அல்லது வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, இந்த சனி வக்கர காலத்தில் ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் நீங்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது நவம்பர் 11லிருந்து அப் டு டிசம்பர் 6 வரலும் 8ஆம் இடத்துல குரு இருந்து வக்ரம் ஆகிறது ஒரு வகையில் நல்லது தான்.
அதனால பெருசா பாதிப்பு இருக்காது. மேலும் வந்து இந்த குருவோட பார்வை வந்து 4ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால உடல் நலத்துல கூட பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்காது. சில பேருக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனம் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது அதற்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க. ஸோ தனுசு ராசிக்குமே நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது நவம்பர்ல இருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரலாம். அதன் பிறகு 7ஆம் பாவகத்துல இருக்கும், வக்கரகதியிலேயே 7ஆம் பாவகத்தில் இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல குரு வக்கரமாகும் போது கூட்டாளி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட கொஞ்சம் பகை அல்லது சில பிரச்சனைகள் வரும். அதனால நண்பர்களோட கூட்டாளிகளோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க. வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் வரும். அதாவது டிசம்பர் 6ல இருந்து மார்ச் 11 வரலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நீங்க 7ஆம் இடத்துல குரு இருக்கு, வக்கரமாகுது. ஆனா 7ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணும், புதிய உறவுகள்லாம் வரும், புதிய நண்பர்களை சந்திப்பீங்க. ஆனாலும் அது வந்து உங்களுக்கு சில மன உளைச்சலையும் கொடுக்கும். அதே போல சில பேருக்குலாம் வந்து எதிர்ப்பாளினர் அப்ரோச்சஸ், எதிர்ப்பாளினுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கல்யாணம் ஆகலைனாக திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா வரனும் வரும். அப்போ நன்மை தீமை கலந்த பலன் தான் இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வக்கரம் ஆகிறது உங்க ராசியை பார்க்குது. அப்போ உடல்நலம் பாதிப்பு பெருசா இருக்காது. அதே போல 7ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன், அல்லது நீங்க கூட்டு தொழிலை விட்டு விலகி சொந்த தொழில் புதுசா நீங்களே ஆரம்பிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். மற்றபடி வாழ்க்கை துணையருடைய டாமினேஷன் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணையருடன் கருத்து வேறுபாடு வரும். இதுதான் நெகட்டிவ். மற்றதெல்லாம் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது மகரம் ராசி. மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் குரு விரையாதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்திலிருந்து வக்கரம் பெற்று இருக்கு. உச்ச குரு வக்கரம் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க விரயங்கள் குறையும். 7ஆம் இடத்துல குரு இருந்து வக்கரம் ஆகிறதுனால விரயங்கள் குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்கள் வரும். திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கு, ஆனா இது தற்காலிக பிரிவு தான் அப்படின்னாக்க அவங்க சேரத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா முயற்சிகள் சக்சஸ் ஆகும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, பிரிந்திருக்கீங்க, டிவோர்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த வழக்குகள்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சு அதுல அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த 7ஆம் பாவகத்திலிருந்து குரு வக்கரமாய் இருக்கிறதுனால மகரம் ராசி பொறுத்தவரையிலும் முயற்சிகள் நிறைய செய்வீங்க. எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்பாளினுடைய அறிமுகங்கள் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சில பேருக்கு வந்து புதிய உறவுகள் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும், மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ பாசிட்டிவான விஷயம்தான். அதே போல முயற்சி நிறைய செய்வீங்க, எஃபோர்ட் போடுவீங்க, சக்சஸும் பண்ணுவீங்க. அதே டிசம்பர் 6ல இருந்து மார்ச் 11ஆம் தேதி வரலாம் 6ஆம் பாவகத்திலிருந்து குரு வக்கரமாக இருக்கும். மிதுனத்திற்கே வந்துடும். மிதுனத்திலிருந்து குரு வக்கரம். அந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 6ஆம் பாவகத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணணும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது டிசம்பர்லேருந்து மார்ச் வரலாம் கடன் கொஞ்சம் வாங்க வர வேண்டிய நிலைமை வரும். அகலக்கால் வைக்கக்கூடாது. புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும், சம்பாதிக்கிறத விட பணம் அதிகமாக இருக்கும். ஸோ மகர ராசி கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. டிசம்பர்ல இருந்து அப் டு மார்ச் வரலாம் நீங்க வந்து இந்த நேரத்தில் சில முயற்சிகள் தடையா இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல எதிரிகள் தொல்லை இருக்கும், அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அதே போல 6ஆம் பாவகத்தில் இருந்த குரு வக்கரம் ஆகிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கடன், நோய், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, எதிரி தொல்லை, போட்டி பொறாம பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இதெல்லாமும் இருக்கும். ஸோ மகர ராசிக்கு டிசம்பர் டு மார்ச் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா இது கடந்து போயிடும். இது நடக்குதான்னு கூட உங்களுக்கு தெரியாமையே கூட போயிடும். அதுதான் உண்மையான விஷயம். இது வந்து ஒரு கோச்சார பலன் தான். இந்த 100% எந்த கோச்சார பலனுமே ஒருத்தருக்கு அப்ளிகேபிள் ஆகாது. அது மட்டும் எப்பயுமே தெரிஞ்சுங்க. அதே போல அடுத்தது கும்பம் ராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 குடியவன் 11ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திலிருந்து வக்கரம் பெறுறது உங்களுக்கு நவம்பர்லேருந்து டிசம்பர் வரலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது ஹெல்த்து, டிப்ரெஷன், குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, அது ஏன்னா ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, திருமண வாழ்க்கையில் சற்று பிரிந்து இருக்கிறது. சில பேர் வழக்குகளில் கூட இருப்பீங்க. அது சொத்து சம்பந்தமான கேஸாக இருக்கலாம், அல்லது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம். அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு டிராக் ஆகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காம இருக்கும், ஒரு டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரலும் நல்லாவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஹெல்த்து நல்லா இருக்கும். அதே போல் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஏறத்தாழ இந்த நவம்பர் டு டிசம்பர்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, அதனால வருமானம் வரும்,
அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் கூடுதலாக தான் இருக்கும். கடனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். புதிய கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் வரும். அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே 5ஆம் பாவகத்தில் டிசம்பர்ல இருந்து இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து அப் டு மார்ச் 11 வரையில் 5ஆம் பாவகத்திலிருந்து வக்ரம் ஆகும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். லாபங்கள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவாகவே இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் ஹெல்த் நல்லா இருக்கும். அதே போல் பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா வரன் அமையிறது, அல்லது உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு எதிர்பாலினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ 5ஆம் பாவகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறது நல்லது தான், பிரச்சனை கிடையாது. என்னன்னாக்க பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு வகையில் வந்து பெருமைப்பட்டாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதே போல் லாபங்கள் வரும், பிரச்சனை கிடையாது. ஸோ கும்பராசிக்கு டிசம்பர்லேருந்து அப் டு மார்ச் வரலும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் வந்து நவம்பர் டு டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து மீனம் ராசி. மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி காலகட்டம். ராசியாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெற்று இருக்கு. நவம்பர் 11 இருந்து அப் டு டிசம்பர் 6ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. 5ஆம் பாவகத்தில் இருந்து குரு வக்கரமாகிறது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. பட் இருந்தாலும் உச்ச குரு நீசமாகும் போது ஹெல்த்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துங்க. மற்றபடி வேலை தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள் அமையும். சில பேருக்கு ஊர் மாற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வந்து தாயகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த குரு வந்து டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரையிலும் 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகும். ஸோ 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டமும் வந்து ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. தொழிலில் ஒரு மேம்பாடான சூழ்நிலை அமையும். சொத்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வீடு கட்டக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மேலும் தொழிலில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. தொழிலில் நல்ல டெவலப் ஆகும். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களோட பகைத்து கொண்டு போனவர்கள், அவங்க விட்டு முழுமையாக விலகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்குலாம் வந்து மறுமணத்திற்கான வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும். அது இந்த 5ஆம் பாவகத்தில் குரு இருந்த வக்கர காலத்திலேயே ஏற்படும். நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ளேயே கூட சில பேருக்குலாம் மறுமணத்திற்கான வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையும். திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா திருமணம் அமையும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை சில பேர் சந்திப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது. இந்த குரு வக்கரமாகி 4ஆம் பாவகத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் பாவகத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணும். அப்போ படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த குரு வந்து மீன ராசிக்கு வக்கரமாகிறது மேக்சிமம் நல்லது தான், ஒன்றும் பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது. 5ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டம் மட்டும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, வேற ஒன்றும் கிடையாது. 4ஆம் பாவகத்திலிருந்து வக்கரமாகிறது நல்லது தான். பகை வீட்டில் இருந்து ஒரு குரு வக்கரமாகும் போது நல்ல பலனையே கொடுக்கும். உங்களுக்கு குரு தசை அல்லது குரு உங்கள் ஜாதகத்துலேயும் வக்கரம்னா நல்லாவே இருக்கும், நல்ல பலனே நடக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ இந்த 6 ராசிகளுக்கும் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். நேற்று வந்து மேஷம் முதல் கன்னி வரை போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தோடு இணைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துல்லியமாகவே இருக்கும். அதாவது நம்ம ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் மேக்ஸிமம் பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்கும். நம்ம ஜாதகத்தில் குரு வக்கரம் ஆகலை, வர்க்கபலம் இல்லைனாக பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு ரொம்ப நெகட்டிவும் நடந்துராது. நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக நெகட்டிவும் நடந்துராது. அதுதான் இங்கே முக்கியமாக நான் சொல்ல வர்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.